வணக்கம் கைஸ். இது எஸ்இஓ பார்ட் 11. இந்த பார்ட்டில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, எஸ்இஓ அதாவது ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின்ஸ். ஓகேவா? நிறையா வெப்சைட்லலாம் பார்த்துருப்பீங்க. எஃப்ஏக்யூ கொஸ்டின்ஸ் ஒரு 10 கொஸ்டின் கிட்ட ஆட் பண்ணியிருப்பாங்க. சொல்லப்போனால் இந்த ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின்ஸை எல்லா பேஜ்லேயும் கொண்டு போடக்கூடாது. சரிங்களா? அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம எல்லா பேஜ்லேயுமே அதாவது ஒரு ஒரு 10 பேஜஸ் ஒரு வெப்சைட்டுக்கு இருக்குது அப்படின்னா, அந்த 10 பேஜஸ்லேயும் கொண்டு போய் எல்லாத்துலேயும் கொண்டு போய் எஃப்ஏக்யூ போட்டு வச்சோம் அப்படின்னா, அதை கொண்டு போய் நம்ம வந்து ஸ்கீமா மார்க்கப்புக்கு கொண்டு கொடுத்தோம் அப்படின்னா, அது எஃப்ஏக்யூ ஸ்கீமா இன்டகிரேஷனுக்காக கொடுத்தோம் அப்படின்னா, அது வந்து உங்களுக்கு வந்து அது அஃபெக்ட் பண்ணும். சரிங்களா? கண்டிப்பாக வந்து அது அந்த மாதிரி எல்லா பேஜ்லேயும் அதை கொண்டு போய் கொடுத்து வைக்கும்போது கூகுள் வந்து நம்மளோட வெப்சைட்டை ஃபைனலைஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் நம்ம ஒன்று கான்டாக்டர்ஸ் பேஜில் கொடுக்கலாம், இல்லைனா நம்மளோட ஹோம் பேஜில் கொண்டாந்து இதை செட் பண்ணலாம். சரிங்களா? நாங்கள் அதை பார்த்துருப்பீங்க. ஸ்லைட் பண்ணி அந்த நிறையா பிளாக்ஸில் நிறையா வெப்சைட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா படிச்சிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு வெப்சைட்டை தான், அந்த மாதிரி ஒரு எஃப்ஏக்யூவை தான் நீங்கள் செட்டப்பை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. சரிங்களா? ஸோ இது எதுக்காக கொடுக்குறோம், இதோட பர்பஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ பார்த்தீங்கன்னா நான் பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங் இங்கே டைப் பண்ணியிருக்கேன். பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங்கிற இந்த ஒரு சர்ச்சுக்கு வாட் இஸ் பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங்னா என்ன, அப்புறம் வந்து இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வரும் பார்த்தீங்கன்னா. ஓகேவா? இது டிஃப்ரெண்ட் வெப்சைட்ஸ்லேருந்து இந்த கொஸ்டின்ஸ் வந்து இந்த ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின்ஸ்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர். சரிங்களா? இதுக்கு பேர் எஃப்ஏக்யூன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல கரெக்டாக இங்கே கொஸ்டின்ஸ் வித் ஆன்சர்ஸ் வருது பார்த்தீங்களா? இந்த இடத்துல வந்து ரேங்க் ஆகிறதுக்கு பேர் தான் வந்து எஃப்ஏக்யூ ஸ்கீமா வந்து இதுக்கு கரெக்டாக உதவுது. சரிங்களா? இந்த இடத்துல வந்து ரேங்க் ஆகிறதுக்காக தான் எஃப்ஏக்யூ ஸ்கீமாவை நம்ம இன்டெகிரேட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு இந்த பார்ட்டில் நான் பார்க்க போகிறது என்னென்னா, எஃப்ஏக்யூஸை எப்படி ஒரு ஃப்ரீ பிளகின் யூஸ் பண்ணி நம்மளோட வேர்ட்ப்ரெஸ் சைட்டில் உள்ள அப்டேட் பண்ணுறது, அதை எப்படி கொண்டாந்து உள்ள அட்டாச் பண்ணுறது, ஒரு இந்த மாதிரி தான். இப்போ எப்படி நம்ம ட்ராப் டவுன் போயிட்டு இந்த மாதிரி வருது பார்த்தீங்களா? இந்த மாதிரியான ஒரு செட்டப்பை வந்து நம்ம வெப்சைட்குள்ளே கொண்டு வந்து வச்சுட்டோம்னா, இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்ட் அடுத்தடுத்த பார்ட்டில் நம்ம வந்து கூகுள் சர்ச் கன்சோல்னு ஒரு டூலோட நம்ம இதை வெப்சைட்டை இன்டெகிரேட் பண்ணுவோம். இன்டெகிரேட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்மளோட வெப்சைட்டை அதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த எஃப்ஏக்யூ ஸ்கீமா வந்து இன்டெகிரேட்டை அதுக்கப்புறம் தான் பண்ண போகிறோம். சரிங்களா? நெக்ஸ்ட் பார்ட்டில் அதை நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த பார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஏக்யூஸை எப்படி அப்டேட் பண்ணுறது யூசிங் த ஃப்ரீ டூல்ஸ். சரிங்களா? இதுக்காக ஒரு 6 கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். சரிங்களா? ஒரு 10 வரைக்கும் நீங்கள் மேக்ஸிமம் போடலாம். அதுக்கு மேலே நீங்கள் கொண்டு போய் 20, 25ன்னு கொண்டா போடக்கூடாது. பார்த்துங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே வந்துட்டு இதில் ஐ கேன் கோ டு த பிளகின்ஸு. அதுலேயும் நியூ பிளகின்ஸ். ஓகேங்களா? நியூ பிளகின்ஸ் போயிடுறேன். இதில் ஒரு பிளகினை நம்ம ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணணும். சரிங்களா? அதுக்கு என்ன பண்ணுறேன், எஃப்ஏக்யூ அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன் இந்த நியூ பிளகின்ஸ் சர்ச் டேப்பில் வந்துட்டு. சரிங்களா? நிறைய பிளகின்ஸை வந்து நம்மளுக்கு சஜஸ்ட் பண்ணும். அதில் செகண்டாக அதில் வந்து இந்த ஒரு பிளகின் ஒன்று வரும். சரிங்களா? இந்த பிளகின் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸி அக்கார்டியன்ற மாதிரி ஒரு பிளகின் ஒன்று வரும். இது பேரே வந்து ஈஸி அக்கார்டியன். ஸோ ஈஸி அக்கார்டியன் ரெஸ்பான்சிவ் அக்கார்டியன் எஃப்ஏக்யூன்ற மாதிரி ஒரு பிளகின் ஒன்று வரும். ஓகே, இந்த பிளகினை இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். ஓகே, இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது வந்து ஒரு ஃப்ரீ பிளகின் தான் கைஸ். ஓகே, ஃப்ரீ பிளானே போதும். இதில் ப்ரோவும் இருக்குது, பட் நீங்கள் ஃப்ரீ பிளானே தாராளமாக போதும். சரிங்களா? இந்த ஃப்ரீ பிளகினை யூஸ் பண்ணி இப்படி ஆக்டிவேட் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் இதை ஆக்டிவேட் பண்ண பிறகு லெஃப்ட் சைட் மெனுவில் இது வந்துடும். ஓகே, இது வந்துடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, டேரெக்டாக இங்கே வந்துட்டு கிரியேட் அ அக்கார்டியன் குரூப்னு இருக்கும். சரிங்களா? கரெக்டாக ஒன்ஸ் அது வந்து ஆக்டிவேட் பண்ண பிறகு லெஃப்ட் மெனுலையும் ஆட் ஆகிடும் அதெல்லாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பிளகினோட டேஷ்போர்டும் உங்களுக்கு இங்கே ஷோ ஆகும். இதில் கீழே வந்துட்டு இந்த இடத்துல கரெக்டாக கிரியேட் ஏ அக்கார்டியன் குரூப் இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண பிறகு இதோட செட்டப் கேட்கும். இதுக்கு வந்து என்ன மாதிரியான தீம் வைக்கணும், ஓகே, இதுக்கான லே அவுட் என்ன மாதிரி இருக்கணும், ஓகே, இந்த மாதிரி சைட் பை சைடாக இருக்கணுமா, சைடு பை சைடாக இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ வெர்ஷனில் நம்மளுக்கு வந்து ஒன்றும் கீழ் ஒன்று தான் வரும். பார்த்தீங்களா? ஒரு கொஸ்டின் இருக்கும், அதில் ட்ராப் டவுன் இருக்கும், கிளிக் பண்ணால் ஆன்சர் தெரியும். சரிங்களா? இதே மாரி தான் அதில் வைக்க முடியும். சரிங்களா? பண்ணி காட்டுறேன், உங்களுக்கே தெரியும். ஓகே, இதில் வந்து எவ்வளோ ஸ்பேஸ் வைக்கலாம், எவ்வளோ 10 இது வைக்கலாமா அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்பேஸ் இருக்கும். சரிங்களா? இதெல்லாம் வந்து டிஃபால்ட்டாக விட்டுருங்க. எதுவும் மாற்ற வேணாம். இது அப்படியே டிஃபால்ட்டாகவே இருக்கட்டும். சரிங்களா? வேறு எதுவுமே இந்த இடத்துல செட்டிங்ஸை மாற்றிட வேணாம்.
ஓகேவா? அப்படியே மேல போங்க. மேல போயிட்டு இந்த இடத்துல இன்ன டைட்டில்ன்ற மாரி கேட்கும். இதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் நேம் நம்ம குடுத்தாகணும். ரெஃபரன்ஸ் நேம் நமக்கு மட்டும் தான் தெரியும். சரிங்களா? இதுக்கு வந்துட்டு FAQன்ற மாரி நான் ரெஃபரன்ஸ் நேம் குடுத்துர்றேன். சரிங்களா? குடுத்ததுக்கப்புறம் இதுல ஆட் நியூ ஐட்டம்ஸ்ன்னு இருக்கா? இந்த டேப கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணிட்டு நம்மளோட கொஸ்டின் அண்ட் ஆன்ஸர ஒன் பை ஒன்னா போட வேண்டியதுதான். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அண்ட் ஆன்ஸர ஃபர்ஸ்ட் போட்டுருவோம். ஃபர்ஸ்ட் வாட் இஸ் பெர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங்கிறத போடுறேன். சரிங்களா? போட்டுட்டு கொஸ்டின் அண்ட் ஆன்சர் போட்டேன். நெக்ஸ்ட் அடுத்தது. அடுத்த கொஸ்டின் அண்ட் ஆன்சர். ஃபர்ஸ்ட் இது சேவ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின் அண்ட் ஆன்சர். முன்னாடியே இது மாதிரி எடுத்து வச்சிருங்க. அப்பதான் கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும் கைஸ். ஓகே, கொஸ்டின், ரெண்டாவது ஆன்சரு, நெக்ஸ்ட் மூணாவது கொஸ்டின். ஸோ இது எல்லாமே இது ரிலேட்டட் சர்ச்சஸ் வரும்போது போய் இங்கே ரேங்க் ஆகும். இந்த பாருங்க, ஒவ்வொரு இது எல்லாமே ஒரே சைட்லேருந்து வந்தது கிடையாதுங்க. இது பாருங்க, ஷாப்பிஃபை ஒரு கொஸ்டின் ஈஸ் பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங் ஈஸ் பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங் பிபிசின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து ஷாப்பிஃபை தான். ஷாப்பிஃபை சைட்டில் உள்ள இந்த கொஸ்டின் வந்து ஒன் ஆஃப் த கொஸ்டின் வந்து இங்கே ஆட் ஆயிருக்கு. சரிங்களா? பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங் நடிச்சதுனால. அப்புறம் கீழே வந்தால் கீழே பாருங்க, வேற ஒரு வெப்சைட்டு. இந்த மாதிரி வேற வேரியஸ் வெப்சைட்ஸ்லேருந்து இந்த மாதிரி உள்ள வந்து இந்த டேப்ல வந்து ரேங்க் ஆகும். சரிங்களா? இதுல வந்து எந்த இதுக்கு நல்லா பேருக்கோ நல்லா எஸ்இஓ பண்ணிருக்காங்களோ அது வந்து மேல வந்துட்டு ரேங்க் ஆகும். இந்த டேப்ல வந்து இந்த ஃபர்ஸ்ட் பேஜ்ல இந்த ஒரு எஃப்ஏக்யூ டேப்ல வந்துட்டு இது வந்து ரேங்க் ஆனாலே போய் ரெஃபர் பண்றவங்க இதை உள்ள போயிட்டு இதுலேருந்து வந்து உங்க வெப்சைட்குள்ள வரதுக்கான சான்சஸ் இருக்கு. பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கொஸ்டின் ஆன்சர் கீழேயும் எந்தெந்த சைட்ல இருந்து வந்து இங்க ரேங்க் ஆயிருக்கோ, இண்டெக்ஸ் ஆயிருக்கோ, அந்த சைட்டுக்குள்ள போறதுக்கான வழி இந்த இடத்துல இருக்கும். இதை கிளிக் பண்ணாலே என்ன ஆகும்னா டேரக்டா அந்த சைட்டுக்குள்ள போவோம். அந்த இதில் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? எல்லாம் ஆர்டிகலா இருக்கும், சில இது பிளாக்ஸ் வெப்சைட்ஸா இருக்கும். ஸோ அந்த மாதிரி இதுதான் அதோட பர்பஸ். சரிங்களா? இது மூலமா நம்மளுக்கான ரேங்கிங் மட்டும் இல்லாம நம்மளோட டிராஃபிக்கையும் ஆர்கானிக் டிராஃபிக்கை இன்க்ரீஸ் பண்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடைக்கும். சரிங்களா? ஃபைன். ஸோ இப்போ நம்மளோட இது எல்லாத்தையும் நம்ம உள்ள போட்டுடலாம். நாலாவது கொஸ்டின். கொஞ்சம் யூனிக்கா இருக்க மாதிரி பார்த்துங்க. வேற எங்கேருந்தோ கொஸ்டினை எடுத்து ஆட்டை போட்டு போட்டுறாதீங்க. கொஞ்சம் அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. சரிங்களா? ஓகே, ஆல்மோஸ்ட் ஒரு 4 கிட்ட போட்டுட்டேன். போட்டுட்டு இதெல்லாம் செட்டிங்லாம் செக் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணிடுறேன், இதை பப்ளிஷ் பண்ணிடுறேன். சரிங்களா? பப்ளிஷ் பண்ணிட்ட பிறகு இதுலேருந்து ஒரு ட்ராக்கிங் கோடு ஒன்று HTML கோடு வந்து நீங்கள் எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் அந்த இது இன்டெகிரேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ் ஆகும். சரிங்களா? ஸோ இது வந்து பப்ளிஷ் ஆகிடுச்சு. இதை என்ன பண்ண போகிறேன்னா, இதை என்னோட வெப்சைட்டில் இருக்க ஒன் ஆஃப் த பேஜோட இதை இன்டெகிரேட் பண்ண போகிறேன். ஸோ உள்ளே போயிட்டு என்னோட பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங் கோர்ஸ்க்கான இதுலேருந்து நான் பண்ண போகிறேன். இந்த பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங் கோர்ஸுங்கிறது இது வந்து நம்மளோட HPC இருக்குல்ல, நம்மளோட MMC கம்யூனிட்டியில் நான் வந்து பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங் கோர்ஸ் வந்து லைவ் கோர்ஸ், ஓகேங்களா, ஒரு 30 days 5 weeks லைவ் கோர்ஸ் ஒன்று எடுத்துக்கிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 25 to 30 செஷன்ஸ் வரும். ஸோ அது ஒன்று நான் எடுத்துகிட்டு இருக்கேன். சரிங்களா? இதெல்லாமே வந்து கவர் ஆகும். இது பற்றின டீட்டெயில்ஸ் ஏதாவது நீங்கள் இதை சிஓவை ரெஃபர் பண்ணுற மாதிரி பண்ணும்போது நீங்கள் இதை வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். நீங்கள் யூ கேன் ஆல்சோ காண்டாக்ட் த நிர்மல் ப்ரோ அண்ட் அருண் ப்ரோ ஆல்சோ. சரிங்களா? ஓகே, இதுக்கான பேஜ் தான் இங்கே ரெடி ஆகிட்டு இருக்கு. இன்னும் ஃபுல்லாக ரெடி ஆகல, கொஞ்சம் சீக்கிரம் இது ரெடி ஆகிடும். சரிங்களா? ஃபைன். ஸோ இந்த பேஜில் தான் கொண்டாந்து நான் என்னோட எஃப்ஏக்யூவை போட போகிறேன். இந்த எஃப்ஏக்யூஸ் எல்லாம் ரிலேட்டட் டு திஸ். சரிங்களா? ஃபைன். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா,
அதுலேருந்து ஒரு ட்ராக்கிங் கோட் நான் எடுத்தாகணும். எடுத்தால் தான் அதில் நான் போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? இங்கே வந்துட்டு நான் இப்போ இந்த ட்ராக்கிங் கோடை நான் வந்து எடுத்துக்கிறேன். ஓகே, இந்த கோடை நான் வந்து இந்த ட்ராக்கிங் கோடு இல்லை, சாரி, இது வந்து இன்டகிரேஷன் கோடு. சரிங்களா? இது வந்து HTML-ஓட கோடு, சோர்ஸ் கோடு. சரிங்களா? ஷார்ட் கோடு. இந்த ஒரு கோடை எடுத்து நான் வந்து எலிமெண்டர் டூலை யூஸ் பண்ணி இந்த பேஜ் நான் எலிமெண்டரில் யூஸ் பண்ணது தான், எலிமெண்டர் வெப்சைட் பில்டரில் யூஸ் பண்ணது தான், அதை யூஸ் பண்ணி நான் பண்ண போகிறேன். சரிங்களா? இதை அப்படியே கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ரெடி லாகின்ல இருக்கிறதுனால எனக்கு அது வருது மேலே வந்து எடிட்ன்ட்டு சொல்லிட்டு. சரிங்களா? உள்ள அந்த பேஜோட எடிட்டரில் வந்துட்டு உள்ளே வந்துட்டு அப்படியே கீழே வரேன். கீழே வந்துட்டு இதில் கரெக்டாக இந்த டெஸ்டிமோனியலுக்கு கீழே என்ன பண்ணுறேன்னா அதுக்கான இன்னர் செக்ஷன் ஒன்று போடுறேன். இன்னர் செக்ஷனாக எதுனா இது இந்த இன்னர் செக்ஷன் தூக்கி போட்ட பிறகு இதுக்குள்ளே வேறு எதனாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுக்காக தான். சரிங்களா? இன்னர் செக்ஷனை உள்ளே இன்சர்ட் பண்ணிட்டு தான் இமேஜோ இல்லை HTML கோடோ ஏதாவது ஒன்று நம்ம இன்சர்ட் பண்ண முடியும். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த HTML கோடை ஒரு இன்னர் செக்ஷன் வச்சு இந்த இந்த ஒரு டெஸ்டிமோனியல் டேபுக்கு கீழே நான் போட போகிறேன். சரிங்களா? இந்த இன்னர் செக்ஷனை வச்சுட்டு இதுக்கு கீழே ஒரு ஸ்பேஸ் வச்சிடுறேன். அப்போ தான் இந்த இதுக்கும் கீழே உள்ள இந்த பேனரும் இதுவும் இடிக்காம இருக்கும். சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் இந்த சைடில் இந்த இதில் போயிட்டு இந்த சர்ச்சில் போயிட்டு HTML அப்படின்னு கொடுத்தா HTML கோடை இன்சர்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனை இது கொடுக்கும். சரிங்களா? கரெக்டாக அந்த இடத்துல உள்ளே சொருவிட்டேன். உள்ளே சொருவிட்டு இதில் நம்ம அந்த இன்டகிரேஷன் கோடை தூக்கி போட வேண்டியதான். சரிங்களா? கரெக்டாக இதை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி ஒன்று காப்பி பேஸ்ட் பண்ணலாம், இல்லைன்னா இந்த இடத்துல இந்த கோடை அப்படியே கிளிக் பண்ணாலே இது காப்பி ஆகிடும். கரெக்டாக கொண்டு வந்து இந்த பாக்ஸ்குள்ளே தூக்கி போட்டுடுறேன். இங்கே போட்டேன் அப்படின்னா அழகாக இந்த இதில் இதாகிடும். வந்துட்டு அப்டேட் பண்ணிடுறேன். ஓகே, அப்டேட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறேன்னா என்னோட வெப்சைட்டை வியூ பண்ணி இதை பார்க்குறேன் வந்துடுச்சாங்கிறது. பேஜ்குள்ளே வரேன், அப்படியே கீழே வரேன். என்னோட பாருங்கள் ப்ளஸ்ஸு, இந்த ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணும்போது இது வந்துடும், இல்லைன்னா இதை மைனஸ் பண்ணால் இது க்ளோஸ் ஆகிக்கும். இது மாதிரி வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி இது வந்துடுச்சு. ஸோ இந்த இடத்துல ஒரு ஹெட்டிங் வேணும்ல, அதை தான் இப்போ நான் வைக்க போகிறேன். ஸோ இங்கே போய் ஒரு ஹெட்டிங்கை கொடுத்துருவோம். அதுக்கு கலரை மாற்றிடுவோம். frequently asked questions. கரெக்டாக சென்டர் பண்ணிடுறேன். சென்டர் பண்ணிட்டு கொடுத்துட்றேன். கொடுத்துட்ட பிறகு ஸோ இப்போ போய் என்னோட இதில் ப்ரிவியூ பண்ணனா ஐ கெட் இட். என்னோட டெஸ்டிமோனியல் டேபுக்கு கீழே என்னோட frequently asked questions இங்கே வந்துடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் ஈஸியாக எந்த வேர்ட்பிரஸ் சைட்டாக இருந்தாலும் ஏதாவது உங்களோட முக்கியமான பேஜில் ஒன்று ஹோம் பேஜ்லேயோ இல்லை இந்த மாதிரி ஏதாவது ப்ரொமோஷன் பேஜ்லேயோ நீங்கள் வச்சுக்கலாம். சரிங்களா? தேங்க்யூ. நம்ம அடுத்த பாட்டில் பார்ப்போம்.